ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏசியில் அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா லீக் ஓகேங்களா. பின்னாடி இருக்க கண்டென்சிங் காயிலில் லீக் ஆகிருக்கு. நம்ம என்ன தான் கேஸ் சார்ஜ் பண்ணாலும் அந்த கேஸ் வந்து உள்ளே ஸ்டோர் ஆகாமல் பேக் சைடில் அந்த தெரியுதுங்களா, அந்த கண்டென்சிங் காயில் வந்து நம்ம லீக் ஆகி வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா நான் டாப் அப் பண்ணி மறுபடியும் ஏற்றினா தான் நம்ம கூலிங்கே வரும். அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டோட்டலாக கண்டென்சிங் காயிலே நம்ம ரீப்ளேஸ் பண்ணி வேறு புதுசு காப்பரில் போடுறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So back to what I was saying. Could be us. மேலே இருக்க டாப் கவரை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டினோம்னா மேலே இருக்க டாப் கவர் ரிமூவ் ஆயிரும். இப்போ நமக்கு அந்த பேக் சைடு இருக்க கண்டென்சி காயில் நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க கம்ப்ரஸர் சைடில் இருக்க கவரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த மேலே டாப் ஸ்க்ரூவை கழட்டிங்கன்னா அந்த கம்ப்ரஸர் சைடில் இருக்க கவரும் ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வால்வை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே மினிமம் கேஸ் இருந்தாலும் அது ஓப்பன் ஆகி வெளியே போயிடட்டும் ஓகேங்களா. அதுக்காண்டி வால்வை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க கவரையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கனெக்சி காயிலை ரிமூவ் பண்ண போகிறோம். அங்கே சீட்டாக இருக்க 3 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அந்த 3மே ரிமூவ் பண்ணிட்டோம்னா கனெக்சி காயில் தனியாக செப்பரேட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக அது அலுமினியம் காயிலோட அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஒரு மினிமம் லைஃப் டைம் தான் வரும், ரொம்ப லைஃப் வராது ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த கம்பல்சரிலேருந்து அங்கே ஜாயிண்ட் ஆகிற நம்ம பைப்பை வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. கம்ப்ரஸர்லேருந்து கண்டென்சி காயிலுக்கு ஜாயிண்ட் ஆகிற பைப்பை கட் பண்ணிடுவோம் சரிங்களா. கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி டவுன் சைடில் இருக்க 3 ஜாயிண்ட்டையும் கட் பண்ணிக்கலாம். மொத்தம் 2 எண்டு வந்து கம்பல்சர்லேருந்து கண்டென்சி காயிலுக்குள்ளே போயிட்டு வரும் ஓகேங்களா. அது ரெண்டையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு கண்டென்சி காயிலை தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம் வெளியே. நீங்கள் இதே சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறப்ப நீங்கள் மெஷர் பண்ணி டேப்பில் மெஷர் பண்ணி அங்கே போய் வாங்கிக்கோங்க. ஆனால் சைஸ் மாறிச்சுன்னா நம்ம உள்ளே வச்சு ஃபிட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஓகேங்களா. அதனால் சேம் சைஸாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வாங்கியிருக்க காயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பரில் வந்துருக்க காயில் ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர். அதனால் அவ்வளோ சீக்கிரம் லைஃப் இருக்குது, கம்மியாக வாய்ப்பு இல்லை ஓகேங்களா. கண்டிப்பாக ஒரு 7-8 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக வரும். ஆனால் அலுமினியம் காயில் அந்தளவுக்கு உங்களுக்கு வருமா அப்படின்னு பார்த்தா டவுட்டு தான் ஓகேங்களா. அலுமினியம் வந்து லைட் வெயிட்டு, காப்பர் வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா. ரேட் வைஸுமே காப்பர் தான் கூட நமக்கு சரிங்களா. இப்போ இந்த காப்பர் காயில் நம்ம உள்ளே வச்சுட்டு அதோட சீட்டிங்க்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம வெல்டு வைக்கிறப்ப ஷேக்கிங் ஆகக்கூடாதுன்றது ஃபஸ்ட்டு நம்ம காப்பர் காயில் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதோட ப்ளேஸில் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷேக் எங்கேயும் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம கம்ப்ரஸர்லேருந்து வர ஜாயிண்ட்டையும் அந்த கம்ப்ரஸர்லேருந்து வர ஒரு 2 பைப்பையும் நெக்ஸ்ட்டு கண்டென்சி காயிலேருந்து வர பைப்பையும் சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பைப் லைட்டாக பெருசு பண்ணுறதுக்காண்டி நம்ம ஸ்விட்சிங் டூல்லாம் போட்டு அதை லைட்டாக பெருசு பண்ணி கரெக்டாக அதோட கேப்பில் வந்து அது உள்ளே போகிற அளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்காண்டி நம்ம லைட்டாக பெருசு பண்ணிக்கிறோம் இந்த பைப்பை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக உள்ளே போகுது. இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெல்டு வைக்கணும் ஓகேங்களா. நம்ம ரொம்ப இழுத்து பிடிச்சி வைக்கக்கூடாது ஓகேங்களா. நல்லா ஃப்ரீயாக விட்டாலே அது போய் நல்லா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இப்போ நல்லா பக்காவாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வெல்டு வச்சுக்கலாம். காப்பர் டு காப்பர் அப்படின்னாலும் நம்ம ஃப்ளக்ஸ் எதுவும் டச் பண்ண தேவையில்லை. நார்மல் நம்ம ராடை வச்சு வெல்டு வச்சாலே பக்காவாக உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிரும் ஓகேங்களா. நீங்கள் வெல்டு வைக்கிறப்ப ஹீட் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப ஹீட் வச்சாலும் நம்ம வைக்கிற வெல்டு வந்து அப்படியே கீழே ஒழுகி நம்ம அந்த ராடு வந்து மெல்ட் ஆகி கீழே ஒழுக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஒரு லைட் ஹீட்டில் வைக்கிறது கரெக்டான வெல்டு வந்து இருக்கும் ஓகேங்களா. ரொம்ப ஹீட் வைக்கக்கூடாது, நம்ம ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது. அப்புறம் ராடு வந்து மெல்ட்டே தான் போயிடும். கரெக்டான ஹீட்டில் வச்சு நீங்கள் வெல்டு வச்சுங்க. இந்த 2 பைப்பையுமே இப்போ நம்ம பக்காவாக ஜாயின் பண்ணிட்டோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டென்சி காயில் கம்ப்ரஸரோட சென்சார். ஓகேங்களா, கம்ப்ரஸரோட ஹீட் சென்சார். கம்ப்ரஸர் ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது ஹீட் ஆகி ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த சென்சார் வச்சுருக்காங்க. அது கம்ப்ரஸர் பக்கத்தில் நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், காட்டுறேன் பாருங்கள். அதை மறுபடியும் நம்ம கழட்டுறப்போ இது ஆல்ரெடி இருந்தது தான், அது அப்போ காட்ட முடியல, நான் இப்போ காட்டுறேன். ஓகேங்களா, அதை ஃபிட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே கண்டிஷன் காலில் ஒரு சென்சாரும் நம்ம அதில் ஃபிட் பண்ணிக்கிறோம். சும்மா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் மாதிரி தான், அது போய் அப்படியே ஃபிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம பழையபடி சைட் டோரு, பேக்கு, சைட் டோர் ரெண்டும், அப்புறம் டாப் டோர் எல்லாமே வந்து நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக சீட்டிங் பண்ணி உட்கார வைக்கிறது தான் அது விஷயமே. ஏன்னா நம்ம கரெக்டான வைக்காமல் தப்பாக வச்சோம்னா நாளைக்கு வைப்ரேஷனில் எங்கேயும் நம்ம வச்ச வெல்டு வந்து லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாமே கவர் போட்டோம். கவர் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம மாற்றின பழைய காயில் இங்கே இருக்குது, புதுசு வந்து இதில் இருக்குது. பழசு வந்து அலுமினியம், அது யூஸ்லெஸ்ஸு. அதனால் புதுசு காப்பர் போட்டிருக்கோம். அது வந்து நல்லா உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இது போன்ற மேலும் நிறைய வீடியோ உங்களுக்கு தேடி வரும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.